இங்க விட என்ன தெரியுங்களா, சேத்துல இறங்கும் போது தாழ்த்தப்பட்டவன் தேவை, அப்புறம் நெல்லா வந்துட்டதுக்கு அப்புறம் இவன் வேற நான் வேற, இப்படி சில ஒரு எண்ணங்கள் இருக்குது. இந்த எண்ணங்கள் மாத்திரத்துல திருமாவளவனுடைய பங்கு ரொம்ப அதிகம். அவர்கிட்ட பழிவாங்குற உணர்ச்சி கிடையாது, சமூக பிளவு ஏற்படுத்தக்கூடிய உணர்ச்சி கிடையாது. அவர்கிட்ட மோதலில் ஒரு அரசியலை காண்றது, ருசி காண்றது அதெல்லாம் கிடையாது. மயக்கத்துல மக்கள் ஈடுபடுறதை எதிர்க்கிறவர். ஸ்டாலினோட இருந்துட்டு 4 கார் ஒண்ணு அவருக்கு வந்துட்டு வீட்டுல வந்து நிக்கல, அதெல்லாம் கிடையாது. என்ன சில நேரங்கள்ல வந்துட்டு ஒரு விட்டு கொடுத்து போறதுனால திருமாவளவன் வந்துட்டு அந்த மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. எந்த ஒரு கட்சி இன்னொரு கட்சியை வளர்க்கறதுக்கெல்லாம் கிடையாது. அதனால அவங்கள நம்பி ஒன்றும் விடுதலை சிறுத்தைகள்லாம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மக்கள் எழுச்சி, மக்களுடைய போராட்டங்கள், மக்களுடைய நலன், உரிமைகளுக்காக போராடி 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 மக்கள் மனதில் ஒரு இடத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனா அதிகாரத்துல பங்கு இல்லாதனால அவர் என்ஜினியர் சிந்தனை செல்வம், திருமாவளவன் டாக்டரேட், இவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி, ஒரு மந்திரி பதவி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் காங்கிரஸ் கொடுக்க சொல்ல, இவங்களுக்கு கொடுக்க சொல்றேன், இடதுசாரிகளுக்கு கொடுக்க சொல்றேன். அவங்க போயிட்டு செயல்படுறது ஒரு அக்செப்டன்ஸை ஏற்படுத்தும். இந்த சாதிய ரீதியான பார்வை உள்ள மக்கள் மத்தியில அவங்க நல்லதானே செய்யறாங்க, நம்ம தான் சும்மா பார்த்து பார்த்து ஒதுக்கி வச்சோம், பாரு அவன் எப்படி செய்யறான், நம்மளால எவன்டா செஞ்சான் அந்த மாதிரி. இல்ல பெரிய வளர்ச்சி அதுக்கு இருக்கு, பெரிய வளர்ச்சியை வந்து புலப்படல, ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு எதிர்ப்புக்காக ஒரு கூட்டணிக்கு போக வேண்டியது இருக்குது. பாஜக பாசிசம் அதை எதிர்க்கிறதுக்காக திமுக கூட்டணியில இருக்க வேண்டியது இருக்கு. அதனால அது குறைஞ்ச சீட்டை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆயம் அதுக்கு. இப்போ மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் குறைச்சாங்க, சிறுத்தைகளுக்கு 2 சீட்டு கூட்டி தான் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க கவனிக்கணும். அதனால விடுதலை சிறுத்தைகளுடைய வளரவே இல்லை அப்படின்னு சொல்றது வந்துட்டு நான் ஒன்றும் சிறுத்தைகள்லாம் கிடையாது. நான் 28 ஒரு 10 நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொன்னா வந்துட்டு நிக்கிறான், 2000 பேர் வந்து நிக்கிறான், அரசியல் வயப்படுத்துறாரு. அப்ப அப்படியேப்பட்ட ஒரு கட்சிக்கு வந்துட்டு அதிகாரத்துல இடம் இல்லைன்னு வரும்போது அங்க போட்டிடுறாரு சிதம்பரத்துல. அங்க வந்து என்ன பேசணும், மோடி வந்தா நல்லா இருக்கும், நாட்டை காப்பாத்துவாரு, எதாவது சொல்லிட்டு பானையை உடைப்போம் அப்படின்னு போறாரு. யாரு இது? அரசியல் பேச்சா, வன்முறை பேச்சா? அப்புறம் நீ சொல்ற மதிக்கிற, நீ ஒன்னும் புடுங்க வேணாம், திருமாவளவன் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, நீ யாருன்றது தெரியும், திருமாவளவன் யாருன்றது. தமிழ்நாட்டில் சமூக அமைதி இருக்கிறதுக்கான முக்கிய காரணமே திருமாவளவன் தான். அவர் எந்த மோதலையும் அவர் வந்துட்டு அனுமதிக்கிறது கிடையாது. எல்லா விஷயத்தையும் வந்துட்டு சட்டபூர்வமா தீர்க்க பாக்குறாரு. திருமாவளவன் தவிர வேற ஒருத்தர் தலைவராக இருந்தார் அப்படின்னா சார்பன் பண்ணிடுவாங்க, கோர்மைப்படுத்திடுறாங்கன்னா அது ஒரு பெரிய மோதலுக்கெல்லாம் இட்டு சொல்லும். அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அதனால திருமாவளவன் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்ப பெருசு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லது. இப்போ இந்த தேர்தல் நம்ம எடுத்துப்போமே, எல்லாருடைய அரசியல் கட்சி தலைவரோட அந்த மகள்கள்லாம் போட்டிடுறாங்க. திருமாவளவன் கட்சியில திருமாவளவன் மட்டும்தான் இன்னும் போட்டிட்டு இருக்காரு. தொடர்ந்து அந்த மக்களுக்கான அந்த தியாகத்தை பண்ணிட்டே இருக்காரு. ஒரு அரசியல் விமர்சகரா இதை நீங்க எப்படி ஐயா பாக்குறீங்க? இல்ல, திருமாவளவனுடைய அரசியல் வந்துட்டு கொள்கை பூர்வமானது. மற்ற எல்லா அரசியல்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா தேர்தலுக்காக ரெடியூ சொல்லிவோம் அப்படின்ற பேர்ல வந்துட்டு விட்டு கொடுத்து அப்படிதான் போக்கு அப்படிலாம் இருக்கு. இவர் மட்டும் அதை பண்ண மாட்டேங்கிறாரு. காரணம் என்னன்னா, அடிப்படையில அவங்க அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த மக்கள் பகுதிக்கு வந்துட்டு, மக்கள் திரட்சிக்கு வந்துட்டு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது அந்த சமூகத்துல, அவங்களுக்கான ஒரு குரலாக வந்தாங்க, தலித்துகளுடைய குரலாக வந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி பொதுமக்களினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக குரலாகவும் அவங்க மாறிட்டாங்க. ஒரு பெரிய வளர்ச்சி. அதனால அது ஒரு நேர்த்தியான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு சொல்லும் போது அதற்கு உரிய அங்கீகாரமும் இடமும் இன்னைக்கு திமுக கூட்டணியில கிடைக்கல. வெறும் 8 சீட்டு தான். ஒரு 15 சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவரும் நின்று இருப்பாரு, இன்னும் மற்றவங்களும் நின்று இருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும். ஆனா ஒரு 3வது பெரிய கட்சி, ஆனா ஒன்றும் இல்லாத கட்சி காங்கிரஸுக்கு 28, இவங்களுக்கு 15 வரப்போ, இவங்களுக்கு 8 வரும்போது அவங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த அழுத்தம் தான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவருக்கும் அந்த கட்சிக்கும் ஏற்பட்டிருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அது இப்படியே தான் தொடரும் அப்படின்றது இல்லை. 26க்கு அப்புறம் இந்த நிலைமையெல்லாம் மாறலாம். இல்லை, இப்போ அந்த திராவிட கட்சிகள் இருக்குல்ல, அது நம்ம திமுகவா இருக்கட்டும் இல்லை அதிமுகவா இருக்கட்டும், அவங்களாம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை இவங்களுக்கு இவ்வளவு போதும் அப்படின்ற ஒரு மனநிலையிலே இருக்க மாதிரி தெரியல? இல்ல, எந்த கட்சியும் இன்னொரு கட்சி வளர்றதுக்கு பார்க்காது. விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் தான் நம்மளுடைய வெற்றி ஈஸின்றதுனால விடுதலை சிறுத்தைகளை வச்சுக்கிறாங்க. தேமுதிக வந்ததுன்னா இன்னும் பலமா இருக்கிறதால தான் அவங்கள சேர்த்துக்கிறாங்க. காங்கிரஸ் விட்டா அவன் போயிட்டு விஜயோட சேர்ந்துக்குருவான், தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு தான் அவங்க காங்கிரஸ் வச்சுக்கிறாங்க. எந்த ஒரு கட்சி இன்னொரு கட்சியை வளர்க்கறதுக்கெல்லாம் கிடையாது. அதனால அவங்கள நம்பி ஒன்றும் விடுதலை சிறுத்தைகள்லாம் கிடையாது. அதனால அதெல்லாம் சும்மா பேச்சு. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மக்கள் எழுச்சி, மக்களுடைய போராட்டங்கள், மக்களுடைய நலன், உரிமைகளுக்காக போராடி 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 மக்கள் மனதில் ஒரு இடத்தை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க.
ஆனா அதிகாரத்துல பங்கு இல்லாததுனால அவங்க பெருசா வளர முடியல. இப்போ ஒரு 2 பேர் மினிஸ்டர் இருந்தாங்க, ஒரு சிந்தனை செல்வன் ஒரு மினிஸ்டர், இன்னொருத்தர் பாலாஜி ஒரு மினிஸ்டர் அப்படின்னு எவ்வளவு விஷயத்த தமிழ்நாட்டில் அவங்க சாதிச்சு அவங்க பெரிய பேர் எடுத்திருப்பாங்க. ஆனா அதை விட மாட்டேங்கிறாங்க. அது திராவிட கட்சி இல்ல, எந்த கட்சியும் விடாது, அப்படிதான் இருக்கும். இப்ப தொடர்ந்து வந்து நிறைய போராட்டங்கள் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்தும் இனியும் வந்து அதிகமா தான் அந்த போராட்டங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது இன்னும் பெரிய வளர்ச்சி வந்து ஒரு பெரிய பெற முடியலையோ? அது இப்ப வரைக்கும் ஒரு தலித் கட்சியா இருக்க அந்த தோற்றத்திலே இருக்க மாதிரி இருக்கையா? இல்ல, பெரிய வளர்ச்சி அதுக்கு இருக்கு. பெரிய வளர்ச்சியை வந்து புலப்படலை, ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு எதிர்ப்புக்காக ஒரு கூட்டணிக்கு போக வேண்டியது இருக்குது. பாஜக ஃபாசிசம் அதை எதிர்க்கிறதுக்காக திமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது இருக்குது. அதனால அது குறைஞ்ச சீட்டை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயம் அதுக்கு ஏற்படுது. இப்போ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் குறைச்சாங்க, சிறுத்தைகளுக்கு 2 சீட்டு கூட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க கவனிக்கணும். அதனால விடுதலை சிறுத்தைகளுடைய வளரவே இல்லை அப்படின்னு சொல்றது வந்துட்டு சரியான வார்த்தை, பாதகம் வாங்கியது. உரிய அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல. இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியிலும் வந்திருக்காரு, திமுக கூட்டணியிலும் இருந்திருக்காரு. இப்ப ஜெயலலிதா அவர்கள் கூட கூட்டணியில் இருந்திருக்காரு, கலைஞர்கள் கூட கூட்டணியில் இருக்காரு. ஆனா அவருக்கான அந்த மரியாதை வந்து ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. எப்படி இவங்க 2 பேரும் வந்து ஒரே டைம்ல ஹேண்டில் பண்ண முடியுது திருமாவளவன் அவர்களால? காரணம் திருமாவளவனுடைய அந்த கொள்கை பற்றுன்றது ஒண்ணு, கட்சியை கொண்டு போற ஒரு நேர்த்தி ஒண்ணு. 2வது தமிழ்நாட்டில் சமூக அமைதி இருக்கிறதுக்கான முக்கிய காரணமே திருமாவளவன் தான். அவர் எந்த மோதலையும் அவர் வந்துட்டு அனுமதிக்கிறது கிடையாது. எல்லா விஷயத்தையும் வந்துட்டு சட்டபூர்வமா தீர்க்க பாக்குறாரு. தீர்க்க முடியாத பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு அரசுடைய கவனத்தை ஈர்க்கிறார். ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, அதுக்கு ஒரு தீர்வை காண்கிறார். அதனால ஒரு இணக்கப்பாடு உருவாகுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சமூக அமைதி இருக்கு அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனும் தான். திருமாவளவன் தவிர வேற ஒருத்தர் தலைவராக இருந்தார் அப்படின்னா ஷார்பன் பண்ணிடுவாங்க, அது கோர்மைப்படுத்திடுறாங்கன்னா அது ஒரு பெரிய மோதலுக்கெல்லாம் இட்டு செல்லும். அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அதனால திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்ப பெருசு. இல்லையா இப்ப அந்த ஜெயலலிதா திருமாவளவன் இந்த காம்பினேஷன் இல்ல, அந்த மரியாதை அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அது எல்லாருமே கொடுக்குறாங்க. அவர் சொல்லியிருக்காரு என்கிட்ட கூட, ஜெயலலிதா வந்துட்டு பக்கத்திலே உட்கார வச்சாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கட்சிக்கு என்ன கொடுக்குறாங்க, எவ்வளவு இடம் கொடுக்குறாங்க, அதான ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல ஒண்ணும் இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது? அதே மாதிரி கலைஞர் அவர்களும் நல்ல மரியாதை வந்து கொடுத்து அவர் வந்து பக்கத்திலேயே கூட வச்சுக்கணும்னு நினைப்பாருன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். மூப்படாரும் மரியாதை கொடுத்தாரு, கலைஞரும் மரியாதை கொடுத்தாரு, ஜெயலலிதா மரியாதை கொடுத்தாங்க, ஸ்டாலின் மரியாதை கொடுக்குறாரு. ஸ்டாலினோட ரொம்ப இணக்கப்பட்டவர் தான் இருக்காரு. இடம் எல்லாம் அவங்க கொடுக்குறேன், சோறு போட மாட்டேன்னா எப்படி? அப்படி இல்லை இருக்குது நல்லப்பா. இது குறித்து நீங்க விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு வளரணும் அப்படின்றதுக்கு நான் ஏன் சொல்ல வரேன்னா, சமூகத்துல வந்துட்டு இந்த கட்சியை உருவாக்கின மக்கள் பிரதிநிதிகள் எவ்வளவு திறன் வாய்ந்தவர்கள், எப்படிப்பட்ட எதிர்கால நோக்கம் அவர்கள்ட்ட இருக்கு, அவருடைய செயல்திறன் என்ன, எதுவுமே நிரூபிக்கப்படலையே. அவர் என்ஜினியர் சிந்தனை செல்வன், திருமாவளவன் டாக்டரேட், இவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி, ஒரு மந்திரி பதவி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நான் காங்கிரஸ் கொடுக்க சொல்ல, இவங்களுக்கு கொடுக்க சொல்றேன், இடதுசாரிகளுக்கு கொடுக்க சொல்றேன். அப்போ அவங்க போயிட்டு செயல்படுறது ஒரு அக்செப்டன்ஸை ஏற்படுத்தும். இந்த சாதிய ரீதியான பார்வை உள்ள மக்கள் மத்தியில அவங்க நல்லதானே செய்யறாங்க, நம்ம தான் சும்மா பார்த்து ஒதுக்கி வச்சோம், பாரு அவன் எப்படி செய்யறான், நம்மளால எவன்டா செஞ்சான் அந்த மாதிரி. அப்படியேப்பட்ட ஒரு ஆள் தான் ஒரு சிந்தனை செல்வன் பண்றவர்கள் எல்லாம், ஒரு டேலண்ட் தான் அவங்கெல்லாம். ஆனா எங்கே தங்க வெளிப்படுத்துவாங்க? அப்படியே ஒரு எம்எல்ஏ எதிரில் உட்கார வச்சுட்டா துதி பாடிட்டு போகணுமா? அந்த இடம் தான் அவங்களுக்கான சிக்கலே இருக்கு, மூலம். அதுக்காக இவங்க தனியா நின்னாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அது ஒரு பெரிய அளவுக்கு சோபிக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். ஆனா இதுல இருந்து மீண்டு வர்றது அப்படின்றது எப்படி அப்படின்றது அந்த கட்சி தான் யோசிக்கணும். இல்லை இப்போ நம்ம அவர் கூட வந்து பர்சனலாக பேசும்போது அவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பார் திருமாவளவன் அவர்கள்? இப்போ ஏன்னா நீங்கள் நிறைய அவர்கிட்ட பேசியிருப்பீங்க, அவர் எது குறித்து அதிகம் பேசுவார்? அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்த்தியான ஒரு அரசியல்வாதி. அவர் வந்துட்டு முதல்ல நீங்கள் படுத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய ஐம்பெரும் கொள்கையில் அவர் ரொம்ப பற்று கொண்டவர். ஓகே, அதில் இது பண்ணுறதில்ல. சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண் உரிமை, தொழிலாளர் உரிமை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு அப்படின்றது அந்த நட்சத்திரம் 5 3 அதில் தான் அவர் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்கார். இது 5ஐயும் அவர் நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கார். இப்போ கூட அந்த ஈரான் யுத்தம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதற்கு எதிராக குரல் கொடுக்கும்போது பிரதானமான ஒரு தலைவரை யார் நிற்கிறாருங்க? திருமாவளவன் தான் நிற்கிறாரு. ஏன் நிற்கிறாரு? இதன் நாட்டுக்கு சம்மந்தப்படாத ஒரு இடம், இது நாட்டில் எந்த கட்சியுமே எதுவுமே பண்ணலையே, அவர் போய் இப்போ நிற்கிறாரு முன்னாடி. ஒரு முஸ்லீம் அப்படின்றதுக்காக இல்லை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இது நல்லா இருக்காது, இது சரியில்லை, நாட்டுக்கு உலகத்துக்கு தேவையில்லை அப்படின்ற இடத்துல அவர் வந்து நிற்கிறாரு. இந்த பார்வையா மற்ற வர மாட்டேங்குது. ஒரு ஈவிஎம் அப்படின்னா இவர் தான் வந்து நிற்கிறாரு, இவர் தான் பேசுறாரு. அங்க நடந்த அந்த கூட்டத்தில் வந்துட்டு ஆர்ப்பாட்டத்தில் வள்ளுவர் கூட்டத்தில் 1.25 மணி நேரம் பேசுறாரு. அவர் புத்தகம் எழுதினது நான்,
பேசுறது அவரு 1.25 மணி நேரம். எங்கேருந்து அவர் பேசினாரு? அவர் நாடாளுமன்ற அவைக்கு போகும்போது ஒரு பத்திரிகையாளன் தடுக்கிறான். அங்க உள்ள போய் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறான் இவரை பார்த்து. இல்ல நிறைய கேள்வி இருக்குது, நான் ஒரு மெம்பர், நான் போயிட்டு அங்கே தானே செய்ய முடியும், அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். வேஸ்ட்டு, இதை விடு, அடுத்த தடவை அவனை தான் ஜெயிப்பானுங்க. ஈவிஎம் இருக்கிற வரைக்கும் நீ ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்ட்டு போயிட்டு உங்க ஊரில் தேடு அப்படின்ட்டான். நீ யாருன்னு கேட்டால் அவன் சொல்லியிருக்கான், நான் ப்ளூம்பெர்கினுடைய பத்திரிகையாளன். பொண்ணு நேராக ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு இங்கே வந்துட்டு எங்கிட்ட புத்தகம் எங்கிட்ட எங்களெல்லாம் அழைச்சாரு. நல்லா போய் நின்னேன், உட்கார வச்சார் சீட்டில் இங்கே அசோக் நகர. நின்றுக்கிட்டு பேசுகிறாரு, இது இப்படி இருக்கு, இப்படி சொன்னா. அது வேறு யாருக்கிட்டையும் சொல்லலை, என்கிட்ட தான் சொல்கிறாரு. இது எப்படி பண்ணுறது என்னன்றது. அப்படியே அது பண்ணிட்டு அடுத்த நாள் போராட்டத்துக்கு பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாலின் கிட்ட இதை பற்றி பேசியிருக்காரு. போராடலாமா, போராடணும், போராடு, நல்லது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உடனே நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டோம், எல்லா கட்சியிலேருந்து பிரதிநிதிகள் வந்தாங்க, பெரிய அளவுக்கு பண்ணோம் போராட்டம். அந்த போராட்டத்தில் 1.25 மணி நேரம். அதுக்கு ஒரு தமிழ்நாடு தழுவிய அளவுக்கு நடத்தணும், எல்லா இடத்துலையும். வேலூரில் வன்னியரசு கலந்துக்கிட்டாரு தம்பி. அப்புறம் நான் ரஜினிகாந்த் எல்லாம் நாகப்பட்டினம் போனோம், அங்கே போய் நடத்தோம். இவர் வந்துட்டு காணொலி காட்சியின் மூலமாக பேசினார், என்ன கட்சி பண்ணி இருந்தது, இங்கேருந்து பேசினார். இப்படி பரவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த போராட்டத்தை கொண்டு போனோம். யாரு கொண்டு போனா? இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கவே இல்லையே யாருமே, சிறுத்தைகளை தவிர. அந்த சிறுத்தைகளில் ஒரு பையன் இருக்கான், இளம் சேகுவரா, அவர் பேசுறாரு. அவ்வளவு இந்த நாடு எங்க இருக்குது? இன்னமும் ஒரு பகுதி ஜாதியில மூழ்கி கிடக்குது. அவன் அவ்வளவு பெரிய ப்ராக்ரெசிவா இருக்கான் அந்த தம்பி. யோசிச்சு பாருங்க, சிறுத்தைகள்ல இப்படி சட்டமன்றத்துக்கு போக தகுதி பெற்றவனே ஒரு 50 பேர் இருக்கிறான். திரும்ப அதான் சொன்னாரு, பொது தொகுதியில் நின்று ஜெயிக்கிற ஆளு நம்ம கிட்ட இருக்கான். ஐயா, நான் அவனுக்காக தான் கேட்டேன், நீங்க தான் ஆதவர்ஜுனா ரெட்டி கேட்கறாங்கலாம் சொல்லிட்டு இவங்கெல்லாம் கழிப்பு விடுறாங்க. அவர் யாரு எங்களுக்கு, அவருக்கு யார் நான் கொடுக்கணும்? அதெல்லாம் தேவையில்லை. இல்லை, அவர் தான் தொட்டு செலவெல்லாம் பண்ணார் உங்களுடைய மாநாட்டுக்கு, அதனால தான் நீங்கள் இது பண்ணுறீங்க. இப்போவும் 2 கோடி கடனில் தான் ஏன் உட்காந்துட்டு இருக்கிறேன் நான் அப்படின்னு. அதை நான் பார்த்துக்கிறேன், அது என் பிரச்சனை, என் கட்சி பிரச்சனை. இது எனக்கு இன்னொரு ஆள்லாம் தேவையில்லை, ஆனால் பார்த்துக்குவேன். நான் இப்போ நான் ரிசர்வ் தொகுதியில் நிற்க போகிறேன், நான் இதை கூட விட்டு தர தயார், எனக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்க, இதுதான் நான் கேட்குறேன் அப்படின்னா. மேபி அவர் இப்போ வரக்கூடிய 2029 அப்படி அவங்களுக்கு கிடைக்கலாம், 2க்கு 4 தொகுதியாக கிடைக்கலாம், அது 2 பொது தொகுதியாக கிடைக்கலாம். அவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் ஸ்டாலினுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு இருக்குது. அதனால இதெல்லாம் வரலாம், நடக்கலாம். விடயம் என்ன அப்படின்னோம்னா, இந்த நாட்டினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அரசியல் பொருளாதார சூழல்ல கார்பரேட் எதிர்ப்புல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. சாம்சங் போராட்டம் நடக்கும்போது கம்யூனிஸ்டுகளுக்கு இணையா அந்த போராட்டத்துல உக்கிரமா பங்கேற்றவர் யார் அப்படின்னா திருமாவளவன் தான். இதெல்லாம் எப்படி நம்ம மதிக்காத போறது? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஒன்றும் சிறுத்தைகள்லாம் கிடையாது. நான் 28 ஒரு 10 நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். இவர் பேசுறது, இவர் நடத்துகிற போராட்டம், ஈழ பிரச்சனையாகட்டும், எல்லாத்துலேயும் ஆகட்டும், ஒரு தனித்தன்மையோட, தனித்த தைரியத்தோட, ஒரு கடமை உணர்வோட அவர் செய்கிறாரு. அந்த கட்சி செய்து அவர் சொன்னா வந்துட்டு நிற்கிறான், 2000 பேர் வந்து நிற்கிறான். ஒரு நாள் நோட்டீஸ் 2000 பேர். பின்னாடி அந்த யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, பின்னாடி திருப்பினா அந்த அந்த துண்டறிக்கையில் அந்த பிரச்சனையை பற்றி முழுசாக எழுதியிருக்கிறாங்க. பாலசிங்கம்லாம் இருக்கிறாருங்க, படிச்சுட்டு கொடுக்குறாங்க, அரசியல் வயப்படுத்துறாரு. அப்போ அப்படியேப்பட்ட ஒரு கட்சிக்கு வந்துட்டு அதிகாரத்தில் இடம் இல்லைன்னு வரும்போது அது நம்மளுக்கு. ஆனால் காங்கிரஸ்காரன் முன்னாடி பூந்து கேட்குறான், ஒன்றும் இல்லாதவன் தண்டம். நான் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறேன்னு கிடையாது, அப்படி கிடையாது. நான் ஒரு அசஸ்மெண்ட் அடிப்படையில் தான் எல்லாரையும் திட்டுவேன், விமர்சிப்பேன். புரியுதுங்களா? ஒரு திருமாவளவன் அப்படின்ற அவருடைய வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்க இன்றைய யதார்த்த அரசியல்ல அது ரொம்ப அதிகம். அது இப்போ அவர் விஜயை பத்தி அவர் பேசுறாரு. விஜய் வந்துட்டு எதுக்காக வந்து நிக்கிறாரு, யாருக்காக அவர் நிக்கிறாரு அப்படின்றத அவர் பேசுறாரு. யாரு பேசுறா அந்த மாதிரி? அப்ப இதை நீங்க கவனிங்க. நான் அதான் நான் சொல்ல வரேன். அப்போ நம்ம வந்துட்டு ஒரு சாதி மதமற்ற, ஏற்றத்தாழ்வற்ற, ஒரு உள்ளபடியான ஒரு செக்குலர் ஸ்டேட்டை நம்ம உருவாக்கணும் அப்படின்னோம்னா, திருமாவளவன் போன்ற தலைவர்களையும், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சியையும்
ஒரு உரிய இடம் நம்ம கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ சமீபத்தில் அன்புமணி அவர்கள் பேசும்போது கூட சொல்லியிருந்தார், இப்போ நான் மதிக்கக்கூடிய தலைவர்களை ஒருவர் தான் திருமாவளவன் அவர்கள். எங்களுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எங்களை திமுக காரன் தான் பிரிச்சிட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்றாங்க. இந்த மோதல் அங்க போட்டியிடுறாரு சிதம்பரத்துல, அங்க என்ன பேசணும், என்ன பேசணும்? மோடி வந்தா நல்லா இருக்கும், நாட்டை காப்பாத்துவாரு, எதாவது சொல்லிட்டு போ. பானையை உடைப்போம் அப்படின்னு போறாரு இவரு. யாரு இது? அரசியல் பேச்சா வன்முறை பேச்சா? வன்முறை பேச்சு. அப்புறம் நீ சொல்ற மதிக்கிற, நீ ஒன்றும் புடுங்க வேணாம் திருமாவளவனுக்கு. தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நீ யாருன்றது தெரியும், திருமாவளவன் யாருன்றது தெரியும். ஒரு விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடக்குது, 46% வன்னியர், அதை நம்பி நீங்க நிக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் இருக்குதுன்றது வேற, பலம் வாய்ந்த கட்சி தான். 39% தாழ்த்தப்பட்ட மக்களை நம்பி அது நின்றுச்சு. அதனால தான் 65,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சோம் நம்ம. அதை புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? இவங்களாம் மதிக்கிறாரு, இவர் கீழ்ச்சார். இவரெல்லாம் அவங்க அப்பாரே ஒரு இடத்துல அப்படி திரும்பிட்டாரு. அதனுடைய விளைவு தானே எப்படி? ஆனா இப்போ ஒரே காலகட்டத்தில் 2 பேரும் சேர்ந்து தான் பயணிச்சாங்க. எப்படி அந்த முறிவு ஏற்பட்டது? அது அவர் ஒரு குறுக்க வழியை நாடினாரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு. இடைநிலை சாதிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கணுன்றதுக்காக அந்த காதல் திருமணம் அது இதெல்லாம் சொல்லி தாழ்த்தப்பட்டவர்களை எதிரியாக காட்டினாரு. அதை பிரிஞ்சாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வன்னியர் வர்சஸ் தாழ்த்தப்பட்டவர்களுடைய அந்த மோதல் எல்லாம் ஊக்குவிச்சாரு ராமதாஸ் ஐயா. முடிஞ்சு போச்சு. அதை இப்ப வரைக்குமே திருமாவளவன் எங்கேயுமே ராமதாஸ் அவர்கள் குறித்து தவறா பேசினது. தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டவர்கள், நான் ஒரு இன்சிடென்ட்டை சொல்றேன். இடம், பொருள், மனிதர்கள்லாம் பத்தி நான் சொல்ல போறதில்ல. மாமல்லபுரத்தில் நடந்த அந்த பெரிய பௌர்ணமி விழா, சித்திரை பௌர்ணமி விழாக்கு வந்தாங்க. அதில் தகராறுலாம் நடந்துச்சு. ஒரு குரூப் மாட்டிக்கிச்சு. இடம் தாழ்த்தப்பட்டவர்கள் பகுதி. ஒரே ஒரு மனிதன், அவன் மதிமுகவை சேர்ந்தவன். அவங்கள காப்பாற்றி பாதுகாப்பா எடுத்து போய் விட்டுட்டு வந்துட்டான். ஒரு சின்ன தீங்கு கூட பண்ணல. இந்த அளவுக்கு இது எப்படி வளர்ந்துச்சு இந்த தமிழ்நாடு? எங்க பார்த்தாலும் அடிதடி, கல்லடி, வெட்டு, குத்து. அப்போ காப்பாற்றினவன் யார்? ஒரு தாழ்த்தப்பட்டவன், மதிமுகவை சேர்ந்தவன், தீவிரமான கொள்கைவாதி, தெளிவானவன். இன்னைக்கு இருக்கிறான். நான் பேர் சொல்ல விரும்பல. இப்படி நம்ம இந்த வாழ்க்கையில் அப்படியே பார்த்துக்கிட்டே போறோம், புரியுதுங்களா? அதனால நான் சொல்ல வரேன், பாமக ஒரு மிஸ்ட்ரீட் பண்ணிட்டார். சாதிய ரீதியான ஆதிக்கம்லாம் அந்த நாட்டில் இருக்காங்க. ஆதிக்கம் பண்ணவனெல்லாம் செத்து போன. என்ன ராஜராஜ சோழனை விட, ராஜேந்திர சோழனை விட நீ ஆதிக்கம் செலுத்த போற? அதெல்லாம் ஏன் அழிஞ்சிச்சு? வெள்ளக்காரனுடைய பேரரசே அழிஞ்சிச்சு. ஏகாதிபத்திய எதிர்ப்புனா என்னது? ஆதிக்க எதிர்ப்பு தானே. அப்புறம் ஆதிக்கத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றவனுக்கும் ஆதிக்கத்தை எதிர்த்து அரசியல் பண்றவனுக்குமான கூட்டணி எங்கேருந்து வரும்? நீ என்ன மதிக்கிறது? நீயே புழுவன. அன்புமணி ராமதாஸ் பெரிய புழுகர் அவரு. நேற்று கூட புழுவினாரு. நேற்று அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் கூட. 10.5 ஒதுக்கீடு ஒழிச்சு கட்டது திமுக தானே. அவர் தான் 10.5 ஒதுக்கீடு ஆட்சிக்கு வந்துட்ட உடனே அரசிதழை வெளியிட்டாரு, கெசட்டை வெளியிட்டாரு ஸ்டாலின் தான். உச்ச நீதிமன்றத்தில் அது அடி வாங்கி அதுக்கு தீர்வு காண தெரியல, யோக்கியதை இல்லை இவங்களுக்கெல்லாம். திமுக குற்றம் சாட்டி ஒரு பரப்புரை பண்ணிட்டு போறாரு. தப்பு இல்லையா அது? புரியுது. இந்த மாதிரி ஏதாவது குறுக்கு சாலை ஓட்டுறாரா பாருங்க திருமாவளவன். அவர்கிட்ட அந்த பொறுப்புணர்வு இருக்கும், இவங்ககிட்டலாம் இருக்காது. இவர் ஒரு பூஸ்வாசி, இவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர். கால குடும்பம்னு சொல்லுவாரு சீமானு. அதான் இது. புரியுது. இப்போ என்னதான் நம்ம திருமாவளவன் பேசினாலும் இப்ப வரைக்குமே அவர் மேல வர ஒரு விமர்சனம் என்னன்னா, அவர் திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காரு, கொஞ்சம் அடிமையாகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்ப நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், இப்ப அவரே சொல்லியிருந்தாரு, கேபி குப்பம் தொகுதியை முதல்ல எங்களுக்கு கொடுத்தாங்க, நாங்க அந்த தொகுதியை வேண்டான்னு சொல்லிட்டோம். ஏன்னா அங்க ஒரு அம்பேத்கர் இயக்கத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் போட்டியிட போறாரு. அதே மாதிரி அவர் திமுக கூட்டணியில் இருந்தாலும் பொறுப்புடைய அம்சங்க ஒரு பாதுகாப்பு தேவைன்னு சொல்லிட்டு அங்க இருந்தே அதை சொல்றாரு. அப்படி இருக்கும்போது திருமாவளவன் மேல இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. இல்ல விமர்சனம் இல்ல, இழி சொல். இதெல்லாம் இழிவுபடுத்துறது. திருமாவளவன் அப்படி இப்படின்னு ஒன்று சொல்றேன். திருமாவளவனுடைய அவர் ரொம்ப தன்மையானவர். என்ன அண்ணா அப்படிதான் சொல்லுவார் அவர். புரியுதுங்களா? அதை வச்சுக்கிட்டு நான் என்னையே பெருசா வச்சுக்கிட்டு திருமாவளவன் சாதாரண பேசுறேன்னா என்னை விட அறியாமையில் இருக்கிற மாதிரி அவனும் கிடையாது. அவருடைய தன்மை அந்த மாதிரியான ஒரு தன்மை. அவரு
தன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாரு, தான் சொல்றது மக்களிடையே புரிந்து கொள்ளப்பட வேண்டும்னு நினைக்கிறவர். திருமாவளவன் சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சிந்தனை மாற்றம் அப்படின்ற ஒரு இடத்தை தான் நான் கோடிட்டே காட்டுறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான்லாம் கோயில் கட்டினேன். நான் கோயில் கட்டும் போது என் குலதெய்வ கோயில், நாங்கள்லாம் இந்த தேவர் வகையறா வடசேரியில் கட்டுறேன். கம்பி கட்டினவன் எல்லாம் வந்துட்டு பார்த்தா தாழ்த்தப்பட்டவன். எங்களுக்கெல்லாம் சோறு போடுறது காலடி பொம்னாட்டி தான் ஒருத்தர் வந்துட்டு போடுவாங்க. ஸ்தபதிகள்லாம் ரொம்ப ஆச்சாரம் கீச்சாரம்னு சொல்லிட்டு வருவாங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆத்மானம் சர்வம் பூதானி, எல்லாவற்றிலும் வதிவது ஆத்மனாய் இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போடு அப்படின்னு. அந்த அம்மா தான் சோறு போடும், அந்த அம்மா தான் டீ ஊற்றி கொடுக்கும், அந்த அம்மா தான் எங்களுக்கு எல்லாம் பண்ணும், அந்த அம்மா தான் மண்ணில் சமைத்து கொடுத்து கொடுக்கும். 2 பேர் கடைசி வரைக்கும் அப்படிதான். இன்னொன்று அந்தாண்டு இருக்கிற செல்வி அப்படிதான் வச்சுட்டு இருப்போம். புரியுதுங்களா? புரியுது. ஒரு இணக்கப்பாடு. எல்லாருக்கும் இவங்களுக்கெல்லாம் வேட்டி கொடுக்கும்போது நான் அந்த அம்மாவுக்குலாம் புடவெல்லாம் கொடுத்தோம். எங்களுடைய கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அப்போ பெரிய கோயில், நாங்கள் ஒரு 35 லட்ச ரூபா செலவு பண்ணி நாங்கள் பண்ணோம். அப்படியேப்பட்டது. இங்கே விட என்ன தெரியுங்களா, சேத்துல இறங்கும் போது தாழ்த்தப்பட்டவன் தேவை, அப்புறம் நெல்லா வந்துட்டதுக்கு அப்புறம் இவன் வேற நான் வேற, இப்படி சில ஒரு எண்ணங்கள் இருக்குது. இந்த எண்ணங்கள் மாத்துறதுல திருமாவளவனுடைய பங்கு ரொம்ப அதிகம். அவர்கிட்ட பழிவாங்கிற உணர்ச்சி கிடையாது, சமூக பிளவை ஏற்படுத்தக்கூடிய உணர்ச்சி கிடையாது அவர்கிட்ட. மோதலில் ஒரு அரசியலை காண்றது, ருசி காண்றது அதெல்லாம் கிடையாது. மயக்கத்துல மக்கள் ஈடுபடுறதை எதிர்க்கிறவர் அவர். புரியுதுங்களா? இப்படியாப்பட்ட ஏகப்பட்ட குணங்கள்லாம் உண்டு. இந்த விசுவாசம், இந்த புடலங்க என்ன திருமாவளவனை எதிர்பார்க்கவே முடியாது. 2001 எம்எல்ஏ ஆகிறாரு. கொஞ்ச நாள் ரிசைன்மெண்ட் வெளில வந்தார். அப்போ ஒன்றும் அவர் ஒன்றும் உள்ளே வரல, நாங்களாம் வற்புறுத்தினால உள்ளே போனார். சட்டப்பேரவைக்கு போயாகணும், அது முதல்ல போங்க அப்படின்னு சொல்லி தான் போனார் அவர். கொஞ்ச நாள் அது ஒன்றும் சரிப்பட்டு வரல, வெளில வந்துட்டார். அப்படியேப்பட்ட ஆள் தான் அவர் திருமாவளவன். அவர் வந்துட்டு ஒரு உன்னத நோக்கோட தான் அவர் ஒரு அரசியல் பண்ணுறாரு. அம்பேத்கரியம், பெரியாரியால். அவரை வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அவர் ஸ்டாலினோட இணக்கப்பாடாக இருக்கிறாருன்னா எவ்வளோ விஷயத்த அவர் சாதிக்கிறாரு. அவர் இருக்கிறாரு, ஸ்டாலினோட இருந்துட்டு 4 கார் ஒன்று அவருக்கு வந்துட்டு வீட்டில் வந்து நிற்கலை, அதெல்லாம் கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர், இவர் பாட்டுக்கு இவர், அவ்வளோதான். ஆமாம். என்ன சில நேரங்களில் வந்துட்டு ஒரு விட்டு கொடுத்து போகிறதுனால திருமாவளவனை வந்துட்டு அந்த மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்படிலாம் வந்துட்டு அவர் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தலைவர்கிட்ட நான் பழகியிருக்கிறேன். நான்லாம் எனக்கெல்லாம் சகிப்புத்தன்மை அப்படின்றது கிஞ்சித்தும் கிடையாது. ஒத்துக்கவே மாட்டேன். அது எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும்னா நானே என்னையே ஒத்துக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று செய்வேன், என்ன செஞ்சுட்டேன், எனக்கு அதுலேயே திருப்தி இருக்காது. இப்படியாப்பட்ட ஒரு இயல்பு உள்ளவன். யாரையும் நான்லாம் போயெல்லாம் பார்க்கவே மாட்டேன். திருமாவளவனை மட்டும்தான் நான் நெருங்கி பார்ப்பேன், பழகுவேன், எல்லாமே பண்ணுவேன். அவர் சம்மந்தப்பட்ட விடயங்களில் மட்டும்தான் இணக்கப்பாட்டோடு நான் போகிறேன். இதே இணக்கப்பாட்டோடு நான் போகிறேன். மற்றவங்ககிட்டலாம் போனீங்கன்னா தாங்க முடியாது, ஓடி வந்துடுவேன். ஸ்டாலினெல்லாம் நான் ரொம்ப சாதாரணமாக அவரோட பழகுவேன், அண்ணன் தம்பி மாதிரி பழகுவோம். நானும் ஸ்டாலினும் எத்தனை தடவை பார்த்துருக்குறேன். அன்னைக்கு கூட ஒரு ஃபோனில் பேசினார். நான் ஒன்று சொன்னேன், நல்லா இருந்தது அந்த பரப்புரைன்னு பேசினார். அவர் சாதனைகளை தான் முன் வச்சு செய்கிறேன், சும்மா ஒரு கடைசியில் கொஞ்சம் நேரம் மட்டும் விமர்சனம் பண்ண அப்படின்றது. அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தப்பாக வந்துட்டு கணக்கு போடுறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட்டு வந்துடுவார். அவர் கட்சி அவருடைய கையில் இருக்குங்க. அவர் கட்சிக்காரங்கிட்ட இருக்கிறாரு, நடத்துகிறார். அந்த ஜனநாயக அப்போ மாநாட்டில் எவ்வளோ பேர் வந்து நின்னா. அவனும் வந்துட்டு மரத்தடியில் சோத்து பொட்டலை தவிர்த்து சாப்பிட்டான். நான் வழியேற பார்த்துக்கிட்டு வரேன். நான் அன்றைக்கி நான் தஞ்சாவூர்லேருந்து பயணம் பண்ணிக்கிட்டு நான் வரேன். அவ்வளோ பேர். நான்லாம் ரொம்ப ஒத்து கவனிப்பேன். நல்லா ஏமாற்றவே முடியாது. பர்சனலாக கோல் அடிச்சிடலாம், அது வேற. அரசியல் ரீதியாக நான் சொல்ல வரேன், ரொம்ப தெளிவாக நான் பார்த்துட்டு வருவேன். அப்படியாப்பட்ட ஒரு மாநாடு. போடான்றாரு, போல மாநாடு முடிஞ்சு போச்சு. கூடவே இருக்கிறான். அவ்வளோ பேர். உள்ளே இருக்கிறவனை விட வெளியில் இருக்கிறவன் ஜாஸ்தி. இப்படியாப்பட்ட ஒரு மாநாடு விஜய் நடத்துகிறார். என்ன ஆச்சு? ஒரு சேர் பெஞ்சர் எல்லாத்தையும் உடச்சி போட்டாருங்க. மாநாடு சீக்கிரம் முடியும், இல்லாட்டி உன்னையே எடுத்துகிட்டு பத்திரமா கேரவாண்ட உட்கார முடியாது அப்படின்னு போலீஸ்காரன் சொன்னதுனால 6:40 முடிச்சார். இங்கே திருமாவளவன் எத்தனை மணிக்கு முடிக்கிறாரு? 12 மணிக்கு முடிக்கிறாரு. எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். என்ன கட்டுப்பாடு! இதெல்லாம் யாரால சாதிக்க முடியும்?
ரொம்ப தேர்ந்தவர். அவரெல்லாம் வந்துட்டு அசஸ் பண்ணி ஒரு சாதாரண மனிதராக அவர் பழகிறதுனால இப்படிலாம் சில மிஸ் அசஸ்மெண்ட்லாம் உண்டு. உண்மை இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, தெரியாத பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. நேயர் கேட்டது எல்லாம் இந்த வீடியோல இருக்கும். ரொம்ப நன்றிகள் ஐயா.